நாங்கள் கேரளாவில் ஃபர்ஸ்ட் எங்கே போகணும் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ற ஒரு குட்டி பிளாக் தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சென்ட்ரலில் நைட்டு ட்ரெயின் ஏறணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் கேரளாவுக்கு ரீச் ஆனோம். எர்ணாகுளம் ஜங்ஷன் தான் எங்களோட பிக்கப் பாயிண்ட். ட்ரெயின் விட்டு இறங்கினோன்னே கேப் டிரைவர் எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. போகிற வழியிலேயே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிட்டோம். நம்ம எங்கே போகிறோம்னா ஆலப்புழா போட் ஹவுஸ் தான் போகிறோம். எர்ணாகுளம் ஜங்ஷன்ல இருந்து 2 hours டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். கொச்சி ஹார்பர் வழியா தான் நம்ம போனோம். போட் ஹவுஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அடுத்தது 1 bedroom பிரைவேட் போட் ஹவுஸ் தான். ஒரு ஹால், ஒரு ரூம் அண்ட் கிச்சன் இருந்துச்சு. தண்ணியை பார்த்தோன்னே அவன் பாட்டு தனியாக போய் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். போட் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் நடுவில் நம்ம ஃபேமஸாக பார்த்துருப்போம், ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நம்ம ஃபிஷ் எல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்க வந்து சமைச்சு தருவாங்கன்ட்டு. ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. ப்ரான்ஸ் தான் வாங்கணும். நீங்கள் வாங்கி கொடுக்கறத அவங்க வந்து நைட்டு தான் சமைச்சு தருவாங்க. எப்படின்னாலும் 1 day ஸ்டே அப்படின்ற மாதிரி தான் நம்ம புக் பண்ணியிருப்போம். எங்கள் கூட 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து போட் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, ஒருத்தவங்க வந்து குக் பண்ணி தரத்துக்கு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து ஸ்பீட் போட் ஏதாச்சும் வேணும் அப்படின்ட்டுனா அவங்களும் வருவாங்க. ஸ்பீட் போட்டில் ஏறி போயிட்டு நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் போட்டு ஓடும் மாதிரி இருக்கும், அந்த போட்டில் ஏறி இன்னும் இன்டீரியராக போய் சைட் சீயிங் ஏதாச்சும் பார்க்கலாம். அங்கேயும் வச்சுருந்தனால எதுவுமே போகலை. மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். 6:30க்கு மேலே போட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எங்கேயும் போட் போகாது. நைட்டு வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுப்பாங்க. அவ்வளோதானா, முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கும் போது மழை பெஞ்சுது, செம்மையாக இருந்துச்சு. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clock செக் அவுட். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிட்டோம்.